பிரச்சனை நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் வறட்சியில் தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பில் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். இந்த நேரத்திலும் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமாய் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உயர்த்துகிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த லைவ் ஸ்ட்ரீமை உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமின் ஆரம்பம் முதல் முடிவு ஜெபம் வரையிலும் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிப்பீராக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதமாய் நடத்த போற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல ஆண்டவரே இணைந்திருக்கிற, இன்னும் இதில் இணைய போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கர்த்தரே வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் அநேகரை கர்த்தர் இணைத்தருளுங்க. கர்த்தர் இணைத்தருளுகிற அன்புக்காக நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உண்மை பாடி துதித்து ஆராதித்து உங்க நாமத்தை உயர்த்த இருக்கிறோம் அப்பா. துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. சந்தோஷமாய் முழு இருதயத்தோடு பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. அம்மை துதிக்கும் பொழுது ஒவ்வொருடைய இருதயங்கள் களி கூறுவதாக. இயேசுவின் நாமத்தில் களி கூறட்டும். துக்கங்களெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஒரு புது பலன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம் சந்தோஷமாய் உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் தாமே இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புது பலனை தந்து அற்புதமாய் நடத்த போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாட போகிறோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை. இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கரங்களை தட்டி ஆமென்.
உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜாவை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியான் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜாவை போற்றி பாடுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்பவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்பவரை ஆராதிப்போம். அதிசயம் செய்பவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்பவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தினார் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினார் ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தினார் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், பாடுவோம், எங்கள் இயேசு ராஜன். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா வாழ்த்தி பாடுவோம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பாவங்கள் மன்னித்தார் ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்தித்தார் ஆராதிப்போம். பாவங்கள் மன்னித்தார் ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்தித்தார் ஆராதிப்போம். அக்கினியால் கூடமிட்டார் ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். அக்கினியால் கூடமிட்டார் ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜாவை போற்றி பாடுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜாவை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜாவை வாழ்த்தி போற்றுவோம். வாக்கு தத்தம் தந்தவர், வாக்கு மாறாத நல்ல தெய்வம் அவர். அவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். வாக்கு தத்தம் தந்தவரை ஆராதிப்போம், வாக்கும் மாறா நல்லவரை ஆராதிப்போம். வாக்கு தத்தம் தந்தவரை ஆராதிப்போம், வாக்கும் மாறா நல்லவரை ஆராதிப்போம். விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், விடுதலை தந்தவரை ஆராதிப்போம். விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், விடுதலை தந்தவரை ஆராதிப்போம். ஆமென். சேர்ந்து பாடுவோம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். லூயா பாடி துதிப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா உம்மை உயர்த்தி பாடுவோம். அப்பா Thank you Lord. எங்கள் இயேசு ராஜனை, உன்னத தேவனுக்கு, உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை,
எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜ். அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜாவை வாழ்த்தி போற்றுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென். அவர் அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர். அவர் வாக்கு மாறவே மாட்டார். ஒரு அருமையான பாடல் வரிகள் இது. ஆமென். எத்தனை பேர் நீங்க உண்மையா உணர்ந்திருக்கிறீங்க? ஆண்டவர் பாவத்தை மன்னித்தார், பரிசுத்தமாக்கினார், அக்கினியில் புடமிட்டார், பொன்னாக நம்மை விளங்கும்படி செய்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொன்றும் வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு பாடல் இது. ஆமென். ஹல்லேலூயா. அதிசயம் செய்கிறவர், அற்புதங்கள் செய்கிறவர், கரம் பற்றி நடத்துகிறவர், கண்மலை மேல் உயர்த்துகிறவர், வாக்குத்தத்தம் தந்தவர், வாக்கு மாறாதவர், விண்ணப்பத்தை கேட்பவர், விடுதலை தருபவர். ஆமென். எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்கு பல கணக்கான பெயர்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவர், வாக்கு தருகிறவர், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அந்த தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சாவாமை உள்ளவர். ஆமென். எல்லா இடுக்கண்களுக்கும் நம்மை நீக்கி பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, தாவீது சாதாரண ஆடை மேய்த்து கொண்டிருந்தவர். அப்படிப்பட்ட தாவீதை அபிஷேகம் பண்ணி பல இஸ்ரவேல் நாட்டுக்கே ராஜாவாக அமர்த்தினார் நம் ஆண்டவர். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். ஆமென். சொல்லுங்க, எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லது உங்க பக்கத்தில் யாராவது இருந்து அவங்க கையை பிடித்து சொல்லுங்க, ஆண்டவரால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு லிமிட்டேஷனே இல்லை. ஆமென். அவருக்கு தடை இல்லை, வேலி இல்லை. வேலிகளை முறியடித்து, தடைகளை முறியடித்து, கற்களை புரட்டி போடுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை தடை இருக்கலாம், ஆமென், புயல் போன்ற சூழ்நிலைகள் காணப்படலாம், ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவர் வல்லமை உள்ளவர். இயேசு கூட இருந்தா புயல்களையும் நாம் தாண்டி வருவோம், அலைகளையும் எளிதாய் கடந்து வருவோம், அக்கினியில் நடப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா போதும், நான் சகலத்தையும் சாதித்து முடிப்பேன். நீங்க என் கூட இருந்தா போதும், நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்க என் கூட இருந்தா போதும், எல்லா காரியங்களும் வாய்க்கும். அந்த உறுதியோடு மீண்டும் நம்ம பாட போகிறோம். ஆமென். அதிசயம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அந்த ஆண்டவரை சேர்ந்து துதித்து பாடுவோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, Thank you Lord. அதிசயம் செய்பவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்பவரை ஆராதிப்போம். சொல்லுங்க, அதிசயம் செய்பவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்பவரை ஆராதிப்போம், கரம் பற்றி நடத்தினார் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரம் பற்றி நடத்தினார் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜன். One more time, அல்லேலூயா. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை. வாக்குத்தத்தம் தந்தவர், வாக்குத்தத்தம் தந்தவரை ஆராதிப்போம், வாக்கு மாறா நல்லவரை ஆராதிப்போம், வாக்குத்தத்தம் தந்தவரை ஆராதிப்போம், வாக்கு மாறா நல்லவரை ஆராதிப்போம், விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், விடுதலை தந்தவரை ஆராதிப்போம், விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், விடுதலை. சொல்லுங்க, விண்ணப்பத்தை கேட்டவர், ஓ விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், விடுதலை தந்தவரை. விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், விடுதலை தந்தவரை ஆராதிப்போம்.
வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வமல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜன் அல்லேலூயா அல்லேலூயா வாழ்த்தி போற்றுவோம். எங்கள் இயேசு ராஜனை அல்லேலூயா பாடி துதிப்போம். நன்றி அப்பா. ஓ ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. Sing hallelujah, thank you Lord. Hallelujah துதி உமக்கே, hallelujah துதி உமக்கே. வாழாக்காமல் நம்மை தலையாக்கிறவர் அவர். ஆமென். வாழாக்காமல் வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya. ஓ ரபமஷே துரசே, ஹalleluya துதி உமக்கே. பாடுங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்துவார். ரேதுனாஷே கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையை மாற்றி விட்டு நிரந்தரமாய் துசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய் கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை விட்டு பிள்ளையை மாற்றி விட்டு நிரந்தரமாய் துசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. வாழாக்காமல் வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஓ வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல். ஹalleluya ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya 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 துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya. நாவில நிரம்பி சொல்லுங்க, அப்பா ஒருவருக்கே துதி. ஹalleluya. ஓ ஹalleluya துதி. Thank you Lord. Rakna se durabaladiande. Hallelujah, hallelujah துதி உமக்கே. Hallelujah. Mashe dumarase. வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர்.
hallelujah, துதி உமக்கே, hallelujah. One more time, hallelujah, hallelujah, துதி உமக்கே. ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து பாருங்க தேவ பிள்ளையே. பிரதுனாசே லிப்ருதனாசே, hallelujah, hallelujah, துதி உமக்கே, hallelujah, 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 துதி உமக்கே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஒருவருக்கே துதி அப்பா. You alone deserve all the glory. Raduni bladuna shirase. ஆடுகளுக்கு பின்னாடி போய்க் கொண்டிருந்த தாவீதை தேசங்களுக்கு ராஜாவாய் அமர்த்தின தெய்வமே. ஓலையாந்துனாசா பிராதுனி முடுனோ ஷெதுலியாந்தே. சொல்லுங்க அப்பா, ஒருவருக்கே, அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். உங்க இயலாமையை அவர் மாற்றக்கூடும். மோசே சொன்னா, நான் திக்கு நாவு, மந்த நாவை உடையவன், திக்கு வாய் உள்ளவன். ஆண்டவரே, என்னையா பயன்படுத்த போறீங்க, வேற யாரையாவது அனுப்பும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்ன, நான் உன்னைதான் பயன்படுத்துவேன். மோசேவை ஆண்டவர் அழைத்தார், பயன்படுத்தினார், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். ஓ ஆமென். நம்முடைய குறைவுகள் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. குறைவுள்ளவர்களை தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமென். சமுதாயத்தில் ஒடுக்கப்படுகிறவர்களை தான் ஆண்டவர் எடுத்து முன்னிலையில் நிறுத்துகிறார். ரபுதானா, சிறுமைப்பட்டவர்களை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். நொறுங்குண்ட ஆவியுடையவர்களை தான், வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். நல்லா ரெண்டு கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ராது நீ முஷே கலபாதா, எங்களையும் உயர்த்த நீர் வல்லவரப்பா. ஓ எங்களையும் நீர் உயர்த்த வல்லவரையா. ஓ ஜோதிகளின் பிதாவே, சர்வ வல்லவரே, ஓ உம்மை ஆராதிக்கிறோம். என்னை கண்ட தெய்வமே, என்னை பார்க்கிறவர், என் நினைவாய் இருக்கிறவர், என்னையே கண்காணித்து கொண்டிருக்கிறவரே, எங்களை பக்குவப்படுத்தி ஏற்ற நேரத்தில் எங்களை உயர்த்துகிறவர். ஏசாயா 60, சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியாவது ஏற்ற காலத்தில் நடக்கும். At the right time God will do what he has been destined. அவர் முன்னமே எதை குறித்திருக்கிறாரோ அது ஏற்ற நேரத்தில் அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஓ நம்மை உடைத்து உருவாக்குகிறவர் அவர். லேதானாசே மீமுடோலாசே. சொல்லுங்க அப்பா, எங்களை உருவாக்குகிறவரே, ஓ உயரத்திற்கு மேல உயரத்திற்கு கொண்டு போகிறவரே, கிருபை மேல கிருபையினால் எங்களை நிரப்புகிறவரே, கிருபை பெயர் சொல்லி அழைத்த கிருபை, என்னையும் கண்ணோக்கி பார்த்த கிருபை, என்னையும் பொருட்டா எண்ணின கிருபை, என்னையும் அழைத்த கிருபை. ஓ உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. உம்மை நேசிக்கிறோம் அப்பா. ஓ எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிப்பேன். I will love you, I love you Jesus. அவரை நேசிக்கிறவர்கள் அவரை போலவே நடப்பாங்க. இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே உம்மையே நான் பின்பற்றுவேன், உம்மையே நான் நேசிப்பேன். சொல்லுங்க, உம்மையே நான் நேசிப்பேன்பா. உம்மை தவிர எனக்கு வேறு கதி இல்லை. நீங்க தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. எல்லாரும் கண்களை மூடி சொல்லலாமா? நீங்க தான் என்னுடைய முதல் இடம். உங்களுக்கு தான் முதல் இடம்பா. குடும்பம் அப்புறம் தான்,
உங்களை தான் நான் நேசிப்பேன். ஒரு ஜெபமா சொல்லுங்க, ஒரு அர்ப்பணிப்பா சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நேசிப்பேன்பா. I will love you forever. எப்பொழுதும் எந்த நிலைமையிலும் உயர்த்தப்பட்டாலும் தாழ்த்தப்பட்டாலும் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஆசீர்வதிக்கப்படலனாலும் நான் உங்களை மட்டும்தான் நேசிப்பேன். மாறாத தெய்வம் உம்மை மட்டும்தான் நேசிப்பேன். மாறாதவர் நீர், மாறாதவர் என் இயேசு. சொல்லுங்க, மாறாதவர். ஓ நீர் மாறாதவர் என் இயேசு. நீர் மாறாதவர். உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசு. ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை இயேசுவே ஆராதனை. உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசு. பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? எப்படிப்பட்ட பேதுரு? மறுதலித்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா? ஒரு முறை அல்ல 3 முறை கேட்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே நீ என்னை நேசிக்கிறாயா? Do you love me? Do you love me? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்க என்ன நேசிக்கிறீங்களா? உண்மையா நேசிக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உண்மையா இயேசுவை நம்ம நேசிக்கிறோமா? ஏதோ நான் ஐ லவ் ஜீசஸ், நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்றதுல அன்பு வெளிப்படாது. அப்படியே வார்த்தையை கனப்படுத்தி அதன்படி நடக்கிற போதுதான் நம்ம உண்மையா அவரை நேசிக்கிறோம் என்ற அர்த்தம். இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க, ஆண்டவரே உங்க சொல்லுக்கு நான் கீழ்ப்படிவேன். I will follow your Bible. நீங்க எங்க கையில கொடுத்திருக்கிற இந்த பொக்கிஷத்தை நாங்க ஃபாலோ பண்ணுவோம்ப்பா. எஞ்சி உள்ள நாட்கள், இன்னும் எத்தனை நாட்கள் உயிர் வாழ்வோம் தெரியாது. ஆண்டவருடைய வருகை இன்னும் எவ்வளவு நாட்கள் தள்ளி போகும் தெரியாது. ஆனா இருக்கிற எஞ்சி உள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உங்க சித்தத்தை தான் நாங்க செய்யணும்ப்பா. சொல்லுங்க அப்பா, உங்க சித்தத்தை தான். Thy will be done in our life. Your will must be done in our life. உங்க சித்தம் தான் நடக்கணும். சொல்லுங்க, உங்க சித்தம் மட்டும்தான் எங்க வாழ்க்கையில நடக்கணும். உங்களை மட்டும் தான் நாங்க எங்க ரோல் மாடலா வைக்கணும். உங்களை தான் நாங்க பின்பற்றணும். 1000 பேர் என்ன சொன்னாலும், இயேசுவை மறுதலின்னு ஒரு கூட்டம் எங்களை பார்த்து மறைச்சினாலும் நாங்க உங்களை விட்டு பின்வாங்காம, மரித்தாலும் உமக்காக மரிப்போமே தவிர உம்மை மறுதலிக்க மாட்டோம் என்ற அந்த வைராக்கியம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். Let the zeal of Holy Spirit fill us. ஆவியானவருடைய இந்த வைராக்கியம் எங்களை நிரப்பட்டும். ஓ லத்மாசே மீதுனாசே. சொல்லுங்க, உம்மை நேசிப்பே 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 இயேசுவே. அவர் மாறாதவர். நேசிப்பே நேசிப்பே
நேசிப்பேன் இயேசுவை உம்மை நேசிப்பேன் உம்மை நேசிப்பேன் 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 இயேசுவே சொல்லுங்க ஆண்டவரே உம்மை நேசிப்பேன் நீங்க மாறாதவர் சொல்லுங்க மாறாதவர் மாறாதவர் ஓ நீங்க மாறாதவர் என் இயேசு நீங்க மாறாதவர் உம்மை நேசிப்பேன் உம்மை நேசிப்பேன் 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 இயேசு உம்மை நேசிப்பேன் 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 இயேசு இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 35:3ஆம் வசனம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆமென். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தேவனுடைய வார்த்தை பாருங்கள். யார் யாருடைய கைகள் எல்லாம் தளர்ந்து இருக்கிறதோ அவர்களை திடப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பக்கம் பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறார். ஒரு பக்கம் ஆண்டவர் நம்மை திடப்படுத்தும் பொழுது நாம் நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ளுகிறோம். நம்மை திடப்படுத்தி கொண்ட பிறகு நாம் இப்படிப்பட்ட தளர்ந்தவர்களை திடப்படுத்த நம்மால முடியும். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையிலே பாருங்க, நாமே சோர்ந்து போய் இருந்தால் நாம் எப்படி மற்றவர்களை திடப்படுத்த முடியும்? வேதம் சொல்லுகிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் சொல்லுகிறார். இப்ப என் கையே தளர்ந்து போச்சே, என்னுடைய இருதயமே சொர்ந்து போச்சே, என்னுடைய கால்களை பலன் இல்லாமல் இருக்கிறதே, தள்ளாடுகிறதே, நான் எப்படி மற்றவர்களை திடப்படுத்த முடியும் என்று நம்ம நினைப்போம் இல்லையா? அன்னைக்கு எலியா சோர்ந்து போய் விழுந்த பொழுது அவனால அதுக்கு முன்னாடி அவ்வளோ தைரியமா சொன்ன மனுஷன், அக்னி இறங்கட்டும், மழை பெய்யட்டும், மழை ஸ்டாப் ஆகட்டும், இவ்வளோ சேலஞ்ச் பண்ண ஒரு மனிதனால ஒரு வேதனை வந்த பொழுது, சோர்ந்து போன பொழுது படுத்து கிடப்பதை தவிர வேற ஒரு வேலையும் செய்ய முடியல. அப்படி தூங்குறதை தவிர வேலை செய்ய முடியல, ஜெபிக்கவே முடியல. அதுக்கு முன்னாடி சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த சோர்ந்து போன பொழுது, தள்ளாடின பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான் ஜெபிக்கிறார், ஆண்டவரே எப்போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கு கூட உங்கள நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு சோர்வோடு கூட தைரியம் இல்லாமல், போதும் ஆண்டவரே, வாழ்ந்து என்ன பிரயோஜனம், ஜெபித்து என்ன பிரயோஜனம், என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே, என்னை எடுத்துக்கொள்ளுங்கப்பா, என்னை எடுத்துக்கொள்ளுங்கப்பா, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்யறதா தான் செய்ங்க, இல்லைன்னா என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க தள்ளாடி இருக்கலாம், தளர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களை திடப்படுத்தக்கூடிய ஒரு தேவ செய்தியை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தைரியமா இருங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை கர்த்தர் திடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு திடப்படுத்துகிறபடினால
நீங்க தைரியமா இருங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும், எந்த பலவீனத்தில் இருந்தாலும், எப்படி சோர்ந்து போய் இருந்தாலும், இன்றைக்கு உங்களுக்கு நேராக தேவனுடைய வார்த்தை கடந்து வர போகிறபடியினால கவனமாக ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் நம் அப்போஸ்தல நடபடிகளுக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 27:22. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. இந்த இடத்திலே பவுல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறார், திடமனதாயிருங்கள், திடமனதாயிருங்கள் என்று உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். காரணம், அதற்கு முந்தின இடங்களிலே நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு கப்பல் பிரயாணம் போய்கொண்டிருக்கிறாங்க. யூரோகிலிதோன் என்ற ஒரு பயங்கரமான கடும் காற்று வீசினதுனால அந்த கப்பல் பயங்கரமான சேதம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறது. கப்பல் மூழ்கி விடுமோ என்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறது. கரை எங்க இருக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா சூரியனாவது சந்திரனாவது உதிச்சாதான் இந்த இடத்துல சூரியன் இருக்குன்னா இந்த பக்கத்துல ஒரு இடம் இருக்கும், கரை ஒதுங்கும் என்று அவங்களுக்கு தெரியும். ஆனால் அநேக நாட்களாக ஒரு பக்கம் மழை பெய்து கொண்டிருக்கிறது, காற்று அடித்து கொண்டிருக்கிறது, அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிற்று. ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லையே, எங்க போவோமே தெரியலையே, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கூட அற்று போயிற்றே என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில அவர்கள் மனது சோர்ந்து போய், திட நம்பிக்கை இழந்து, தைரியம் இல்லாமல் தளர்ந்து போய், சோர்ந்து போய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களை பார்த்துதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் திடமனதாயிருங்கள், நீங்கள் திடமனதாயிருங்கள். ஏனென்றால் கப்பர் சேதம் மட்டும்தான் வருமே தவிர பிராண சேதம் வராது, பிராண சேதம் வராது என்று இவர் தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஜனங்களை, கப்பல்ல இருக்கிற எல்லாரையும் பார்த்து தைரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஏன் இவர் தைரியப்படுத்தினார் என்றால் அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அடுத்த வசனம், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, அடுத்த வசனம், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் இந்த மக்களை திடப்படுத்துவதற்கு முக்கிய காரணம் என்ன என்றால், இந்த பவுலுக்கு முன்பாக ஆண்டவர் வந்து நின்று அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ பயப்படாதே பவுலே, பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார். அனுப்பி பவுலை பார்த்து சொல்லுகிறார், நீ தைரியமாயிரு, பயப்படாதே. ஏனென்றால் நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். உன் நிமித்தம் உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் தேவன் தயவு பண்ணினார் என்று சொன்ன பொழுது அடுத்த வசனத்தை வாசிப்போம். 25வது வசனம், ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆகவே மனுஷரே திடமனதாயிருங்கள், திடமனதாயிருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பவுல் பிறரை திடப்படுத்துகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பவுலை திடப்படுத்தி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. பவுலை ஆண்டவர் திடப்படுத்தினபடியினால, தூதனை அனுப்பி பவுலை திடப்படுத்தினபடியினாலதான் இந்த பவுலால மற்றவர்களை திடப்படுத்த முடிந்தது. ஆமென். பிரியமானவர்களே, நீ உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தளர்ந்த கைகளை
திடப்படுத்துங்கள். உங்களை பார்த்து திடப்படுத்துங்கள் சொல்லும் பொழுது நீங்க நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில நான் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டே, எல்லா பக்கமும் கடுங்காற்று வீசிக்கொண்டிருக்கிறதே, மழை பெய்து கொண்டிருக்கிறதே, வழியே தெரியலையே, இருளா இருக்கிறதே, சூரியனும் தெரியல, சந்திரனும் தெரியல, நட்சத்திரங்களும் தெரியல, அடையாளமும் இல்லையே, எனக்கு என்னுடைய இருதயமே சோர்ந்து போய் இருக்கிறதே, நான் எப்படி பிறரை திடப்படுத்த முடியும் என்று இதே போல பவுலின் சூழ்நிலையில நீங்க நின்று கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை திடப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே மற்றவர்களை நாம் திடப்படுத்துவதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். பிரச்சனைகள், அநேக பிரச்சனைகள் வெளியாக போகும் பொழுது நீங்க ஒருவேளை சோர்ந்து போகலாம். ஆண்டவரே, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த பிரச்சனைகள் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா பின்பாடு தான் உங்களுக்கு தெரியும், இந்த பிரச்சனை வழியாக போகிற பிறரை திடப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் என்னை இதே பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய போராட்டங்கள் வழியாக நான் கடந்து சென்றிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில பார்த்தா, சரீர பிரகாரமாக பார்த்தால் பலவிதமான போராட்டங்கள், நிறைய ஆப்ரேஷன்ஸ். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணும்படி என்னிடத்துல கேட்பாங்க. சிஸ்டர், எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கிறது என்று சொல்லும்போது நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்லுவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு பயமா இருக்கு சிஸ்டர், ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு பிரதர்ஸ்னாலும் சிஸ்டர்ஸ்னாலும் சொல்லும்போது சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படிம்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நான் நிறைய ஆப்ரேஷன்ஸ் வழியா போயிட்டேன், அதனால நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், நீங்க தைரியமா இருங்க. இந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஆபரேஷனை கட்டளையிடுவார். ஆபரேஷன் தியேட்டருக்கு கர்த்தர் உங்க கூட வருவார் என்று சொல்லி நான் அவர்களை தைரியப்படுத்துவது வழக்கம். காரணம், நான் அதே பாதையில போகும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை தைரியப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு முறை ஆபரேஷன் போகும்போதும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆபரேஷன் நடக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த பேஸ் மேக்கர் வைக்கும் பொழுது அவங்க ஜெனரல் அனஸ்தீஷியா கொடுக்க மாட்டாங்க, லோக்கல் அனஸ்தீஷியா தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க எல்லாமே எனக்கு தெரியும். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்போதே நான் ஆண்டவரிடத்துல சொல்லுவேன், என் கூட நீங்க வாங்கப்பா என்று சொல்லி, ஆண்டவரை என்னை திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க என்று சொல்லிவிட்டு தான் நான் அறையிலேருந்து நான் உள்ள போவேன், ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போவேன். உள்ள போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா அங்க சில சமயங்கள்ல, நிறைய நேரங்கள்ல சில ஸ்டாஃப்னஸ் அங்க இருப்பாங்க. அவங்க என்னை கையை பிடிச்சி தைரியமா இருங்கன்னு சொல்லுவாங்க. சில சமயங்கள்ல நம்ம கிறிஸ்டியன் பாட்டை பாடுகிற நல்ல நர்சஸ், கிறிஸ்டியன் நர்சஸ் அங்க இருப்பாங்க. அவங்க சில சமயங்கள் நான் சோர்ந்து போய் இருக்கும் பொழுதுலாம் அவங்க அந்த பாட்டை பாடுவாங்க, நல்ல பாட்டை பாடுவாங்க. அந்த பாட்டு என்னை தைரியப்படுத்தி இருக்கிறது. அப்புறம் நான் உள்ள போகும்போது, ஆண்டவரே நீங்க என் கூட இருங்கப்பா, என்னை தைரியப்படுத்துங்கப்பான்னு சொல்லும் போதே, அந்த ஆப்ரேஷன் எப்ப நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. திடீர்னு பார்த்து டாக்டர் சொல்லுவாங்க, ஏம்மா எல்லாம் முடிஞ்சிருச்சுமா, மூச்சு கொஞ்சம் இழுத்து விடு, மூச்சு விட்டு பாரு அப்படின்னு சொல்லி அவங்க என்னை செக் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி நடந்துச்சு, எப்படி முடிஞ்சதுன்னே தெரியாது. காரணம், கர்த்தர் என்னை தைரியப்படுத்துவார். ஆமென். இப்படிப்பட்ட பாதைகள் வழியாக நான் கடந்து சென்றதுனாலதான் நான் மற்றவர்களை பார்த்து நான் சொல்லுவேன், நீங்க தைரியமா இருங்க, இந்த ஆப்ரேஷன் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆண்டவரே உங்களுக்கு நடத்தி நல்ல முறையில நீங்க வெளியே வருவீங்கன்னு சொல்லுவேன். காரணம், கர்த்தர் என்னை திடப்படுத்தினதினால நான் மற்றவர்களை திடப்படுத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்னை தைரியப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டங்கள் வெளியா போறீங்கன்னா அமைதியா இருங்க. கடந்த நாட்கள்ல பலவிதமான கஷ்டங்கள் வெளியாக நான் போய்கொண்டு இருக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நான் அந்த ப்ரேயர் சென்டருக்கு மேலே ஏறி வரும்பொழுது, அப்படியே நான் நடந்து ஈவினிங்ல மேலே வரும்பொழுது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த ஒரு காரியம் ரொம்ப பிரச்சனையா இருக்கிறதே என்று அப்படியே வேதனையோடு கூட வருவேன். அப்போ வரும்பொழுது எங்களுடைய என்ட்ரன்ஸ்ல, அந்த லிஃப்ட் என்ட்ரன்ஸ்ல ஒரு வசனம் இருக்கும், பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்ங்கிற ஒரு வேர்டு. அப்போ எப்பவுமே நான் லிஃப்ட் ஏறும்போது எப்பவுமே பார்க்க மாட்டேன், ஆனால் வேதனையோடு இருக்கும்போது என் கண்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பகுதியில் ஆண்டவரே திருப்புவார். அதை பார்ப்பேன். பார்த்துட்டு லிஃப்ட்ல ஏறுவேன். எப்போ பார்த்தாலும் என்னை அமர்ந்திருக்க சொல்றீங்களே சப்பா,
ஓகே நான் அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா அங்க ஒரு வசனம் இருக்கும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸோ இந்தந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்து 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 கர்த்தர் அந்த வசனங்களின் மூலமாக நம்மை தைரியப்படுத்துவார். மேலே வந்து நான் நின்று உங்களோடு கூட பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் உங்களை திடப்படுத்தும். ஆமேன், ஹல்லேலூயா. என் மூலமாக உங்களை கர்த்தர் திடப்படுத்துவார். அப்போ உங்களுக்கு நான் தைரியத்தை சொல்வதற்கு முன்பாக கீழந்து வரும் பொழுதே, மேலே அந்த ஃபர்ஸ்ட் ஹாலுக்கு மேலே ஏறி வரும் பொழுதே கர்த்தர் என்னை திடப்படுத்தி விடுவார். ஆமேன், தைரியப்படுத்தி விடுவார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு ஒருவேளை தூதனை அனுப்பி அல்லது ஆண்டவரே வந்து வார்த்தைகளை பேசாவிட்டாலும் பைபிள் வாசிக்கும் பொழுது அல்லது இப்போ நீங்க எங்களுடைய வார்த்தைகளை கேட்குறீங்களே இந்த வசனங்கள் மூலமாக, அல்லது நீங்க ஏதோ ஒரு பாட்டை கேட்கும் பொழுது அந்த பாடல் மூலமாக அநேக நேரங்கள்ல கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். ஆமேன், தைரியப்படுத்துவார். அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட மனுஷீக போராட்டங்களா இருந்தாலும், சத்ருவின் போராட்டமா இருந்தாலும், பெரிய வியாதியா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட அதாவது பொருளாதார சிக்கலா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து உங்களை தைரியப்படுத்திட்டார்னா நீங்க அந்த பிரச்சனையை தாண்டி செல்ல முடியும், அந்த போராட்டத்தை கடந்து செல்ல முடியும். அந்த கடந்து சென்ற பிறகோ அல்லது அதன் வழியாக போய்கொண்டிருக்கும் பொழுதோ உங்களை சந்திக்கிற மக்களுக்கு, தளர்ந்து போன மக்களுக்கு, தைரியமில்லாத மக்களை நீங்க திடப்படுத்த முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. எந்த போராட்டங்கள் வெளியா போறீங்களோ உங்களுக்கு தான் தெரியும் அந்த போராட்டத்தின் வலி, அந்த போராட்டத்துல கர்த்தர் எப்படி திடப்படுத்தினார், அந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி கடந்து சென்றீங்க என்று உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். 5 வருடம் 7 வருடத்துக்கு பிறகு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தவங்களுக்கு தான் அந்த குழந்தை இல்லாதவங்களுடைய கஷ்டம் புரியும் இல்லையா? நான் சொல்றது கரெக்ட் தானே? திருமணமாகி 10வது மாதமே குழந்தையை பெற்றெடுத்தா அந்த குழந்தை இல்லாதவருடைய வலி அவங்களுக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்து பல வருடங்கள் தாண்டி திருமணம் நடக்கும் பொழுதுதான் திருமணம் ஆகாதவருடைய வலி தெரியும். அப்போ அவங்களுக்கு தான் சொல்ல முடியும், நீங்க தைரியமா இருங்க, கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணை கொண்டு வருவார், ஏற்ற நேரத்தில் கற்பத்தின் கனியை கொடுப்பார் என்று தைரியப்படுத்த முடியும். மற்ற யாராலேயும் இந்த மற்றவருடைய கஷ்டங்களை வேதனைகளை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை, இன்றைக்கு நிறைய பேர் பொருளாதார பிரச்சனைகள் இல்ல சிக்கி இருக்கும் பொழுது அந்த பிரச்சனை யாருக்கு தெரியும்னா அதே போராட்டத்தின் வழியாக போனவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? என்னுடைய ஆரம்ப ஊழியத்துல நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக தேவை அந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டேன். ஏன்னா கல்யாணம் ஆகலை, நமக்கு பொறுப்பு இருக்காது, அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகு ஊழியம், குடும்பம், நம்மை சார்ந்த குடும்பம், ஊழிய குடும்பம், எல்லாருடைய காரியங்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு பொருளாதாரத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சிக்கல்ல ஒவ்வொரு பள்ளத்தை தாண்டி வரும் பொழுது ஒவ்வொரு மேடுகளை தாண்டி வரும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த காலத்துல. ஆனா வர 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 அந்த பிரச்சனைகள் அப்புறம் கொஞ்ச நாள் ஜெபம் பண்ண பிறகு கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்க இன்றைக்கு பொருளாதாரத்துல இருக்கிறவங்களை பார்த்து அவங்கள தைரியப்படுத்த முடியும். சிலரை பார்த்து நான் அடிக்கடி கூட சொல்லுவேன், நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே இந்த காரியத்துக்காக, அடிப்படை தேவை கூட இல்லாம எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பாருங்க, கர்த்தர் உங்களை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று திடப்படுத்த முடியும். காரணம், நம்ம அந்த பாதையில கடந்து சென்ற பொழுது கர்த்தர் திடப்படுத்தினதினால. ஆமேன். பிரியமானவர்களே, அன்றைக்கு பாருங்க, பவுல் அந்த வழியாக கடந்து சென்றதினால அவர் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நிற்கும் பொழுது முதல்ல பவுலை கர்த்தர் தைரியப்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி அவர் மற்றவர்களை திடப்படுத்துகிறவராக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஏன் நம்மை திடப்படுத்துகிறார் என்றால் நாம் மற்றவர்களை திடப்படுத்துவதற்காக. ஆமேன், ஹல்லேலூயா. போராட்டங்கள் மத்தியில ஒரு வார்த்தை கொடுக்கிறார் என்றால் பவுல் சொல்லுகிறாரே, கர்த்தர் எனக்கு சொல்லியபடியே நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா.
கர்த்தர் எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று தேவன் பேரில் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த திடப்படுத்தின ஒரு வார்த்தை, ஆமென், அவர் சொன்ன வார்த்தை இந்த பிள்ளைகளை திடப்படுத்துகிறது, பிரயாணிகளை திடப்படுத்துகிறது. கப்பர் சேதம் வரும், ஆனா பிராண சேதம் வராது. இந்த வார்த்தை எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? அவங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அந்த கப்பல்ல? நாங்க செத்து போயிருவோமோ, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சுதோ, என் பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்களே, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கே, என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா, என்னை நம்பி பெற்றோர் இருக்காங்களே, என்னை நம்பி மனைவி இருக்கிறாளே என்று எவ்வளவு பேர் அந்த போர்ச்சேவர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா பாருங்க, இந்த வார்த்தை பிராண சேதம் வராதுங்கிற வார்த்தை அவர்களை எவ்வளவாய் திடப்படுத்தி இருக்கும். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவதற்கு காரணம், உங்களை திடப்படுத்தி நீங்க மற்றவர்களை திடப்படுத்துவதற்காக. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அது மாத்திரமல்ல, இவர் திடப்படுத்தினபடியினாலதான் அவர்கள் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. ரொம்ப அவ்வளவுதான் மடிஞ்சு போக வேண்டியதான்னு நினைச்ச நேரத்துல, அவர்கள் சோர்ந்து போய் இருந்த நேரத்துல, எங்கேயாவது விழப்போறோம், அவ்வளவுதான், கீழே விழுந்துருவோம், தண்ணியில விழுந்துருவோம், செத்து போயிருவோம்னு நினைச்ச அவர்களை பார்த்து இவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வார்த்தை உங்களை திடப்படுத்துவது மாத்திரமல்ல, நீங்கள் எல்லாரும் போஜனம் பண்ணி பலப்படுங்கள் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். ஏன்னா அவங்க எல்லாம் பட்டினியா இருக்காங்க. ஏன் பட்டினியா இருக்காங்க? திடனற்று போயிட்டு, பயம், தைரியம் இல்லை. எப்படி சாப்பிட மனசு வரும்? எவ்வளவுதான் சாப்பாடு இருந்தாலும் மனசுல தைரியம் இல்லைன்னா சாப்பாடு இறங்காது இல்லையா? அவங்க சொல்றாங்க, 14 நாளாய் அவங்க யாரும் சாப்பிடல. உடனே அவர் சொல்லுகிறார், நீங்க சாப்பிடுங்கள் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறார். தைரியப்படுத்தி வேதம் சொல்லுகிறது. 36ஆம் வசனத்தை வாசிங்க. 36ஆம் வசனம். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். அவர்கள் எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். ஹல்லேலூயா. பவுல் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்ட பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு தைரியம் வந்தது. அவர்கள் திடமனப்பட்டு புசித்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் புசித்த பிறகு பாருங்க, அவர்களுக்குள்ளே ஒரு பலன் வந்தது. அந்த பலன் என்ன செய்தது என்று நம்ம பார்க்கும் பொழுது 43, 44ஆம் வசனத்தை வாசிப்போம். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து, நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். ஆமேன். ஹல்லேலூயா. இவர்கள் தைரியப்பட்டு திடமனதாய் இருந்து புசித்து ஒரு பலனை ஆத்துமாவிலையும் சரீரத்திலையும் பெற்றுக்கொண்டதின் விளைவு அங்கு நடந்த பொழுது கரை சேரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல விழுந்துட்டாங்க, கப்பல் உடைஞ்சிருச்சு, ஆனா நீந்துவதற்கு பலன் கொடுத்தார். தப்பி கரை சேர்வதற்கு பலன் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் நம்மை திடப்படுத்துகிறார்? ஒன்று, பிறரை திடப்படுத்துவதற்கு, இரண்டாவது நாம் தப்பி கரை சேர்வதற்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபத்துல தப்புவிக்கப்படுவதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். இங்க ஒரு பெரிய சேதம் வரும் என்று ஆண்டவருக்கு தெரியும். கப்பர் சேதம் வரும் என்று தெரியும். கடல்ல எல்லாரும் விழ வேண்டியதற்கும் தெரியும். ஆனால் இவர்கள் தைரியமா இருந்தாதானே நீந்த முடியும். தைரியமா இருந்தாதானே கப்பல் துண்டுகளை பிடித்து கொண்டு கரை சேர முடியும். ஆகவே அவர்களை தைரியப்படுத்துகிறார் பவுல் மூலமாக. தைரியப்பட்டவர்கள் போஜனம் பண்றாங்க. தைரியம் வந்த உடனே சாப்பிடுறதுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. தைரியமா சாப்பிட்ட உடனே, நேற்று தினத்திலே நம்ம பார்க்கும் பொழுது அப்பம் ஸ்பிரிச்சுவல் வேர்டு, வசனத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இங்க அப்பம் லிட்ரலா ஒரு அப்பத்தை குறிக்கிறது. லிட்ரலா, அதாவது பிசிக்கலா நம்ம சாப்பிடுகிற அந்த அப்பத்தை குறிக்கிறது. இது நிமித்தம் பிசிக்கலி ஒரு பலன் உண்டாகிறது. அந்த பலனின் நிமித்தமாக இந்த எல்லா மனிதர்களும் தப்பி கரை சேர்ந்தார்கள், நீந்த முடிந்தது. ஒருவேளை அவங்க சாப்பிடாமல் இருந்திருந்தால், ஒருவேளை அவர்கள் தைரியம் அடையாமல் இருந்திருந்தால், அவர்கள் பட்டினியாய் கிடந்திருப்பார்களே. ஆனால்
இந்த கப்பல் உடைந்ததுக்கும் தண்ணீர்ல விழுந்ததுக்கும் அந்த குளிரான தண்ணீர்ல அவங்களுடைய சரீரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அல்லது நீந்த முடியாமல் அவங்க அப்படியே மூழ்கி போயிருப்பாங்க. ஆனா தைரியம் வந்த பொழுது சாப்பிட்டார்கள், திடன் அடைந்தார்கள், பலன் அடைந்தார்கள், தப்பி கரை சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. அவ்வேதத்தில் ஒரு வசனம் உண்டு அல்லவா, நீதிமொழிகள் 24 அதிகாரம் 10 வசனம் வாசிக்க கேட்கலாமா? நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆமேன். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உன் பலன் குறுகினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த ஆபத்து காலத்துல நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா உண்மையிலே உங்களுடைய பலன் குறுகி போயிடும். அதனாலதான் இந்த ஆபத்து காலத்திலே உங்களுடைய பலன் குறையக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் திடப்படுத்துகிறார். திடப்படுத்துகிற வார்த்தையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூதனை அனுப்பி திடப்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த கெத்செமனை தோட்டத்துல பயங்கரமாக அவர் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபிக்க அவர் வேர்வை இரத்தமாக விழுகிறது. பிதாவே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லுகிறார். அவ்வளவு வேதனை, அவ்வளவு தளர்ந்து போயிற்று. உள்ள இருக்கிற தண்ணிலாம் ரத்தம்லாம் வெளியே வந்துருச்சுன்னா எவ்வளவு பலவீனமாக இருக்கும் இல்லையா? அவ்வளோ பலவீனம். படப்போகிற பாடுகளை குறித்து தேவகுமாரனாக ஒருவேளை அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தாலும் மனுஷகுமாரனாக அவர் படப்போகிற பாடுகளை குறித்து தளர்ந்து போய்விட்டார். இருதயம் சோர்ந்து போய்விட்டது. அந்த நேரத்துல வேதம் சொல்லுகிறது, தேவதூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தூதனை அனுப்பி பலப்படுத்துகிறவர். நம்ம சோர்ந்து போகிற நேரத்துல நம்மை தட்டி எழுப்பும்படி தூதருக்கு அவர் கட்டளை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உண்மையிலே ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். காரணம், நம்ம பலப்படணும், நம்ம தைரியப்படணும், நம்ம தைரியப்பட்டு பிறரை தைரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆபத்துகள் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போகாதபடி, பலன் குறுகி போகாதபடி, மற்றவர்களையும் தட்டி எழுப்பும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, பவுலுடைய வாழ்க்கையில அன்றைக்கு அவரை தைரியப்படுத்தினார். தேவதூதனை அனுப்பி அவர் மற்றவர்களை திடப்படுத்தினார். மற்றவர்கள் திடப்பட்டபடியினால அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள். அது மாத்திரமல்ல, 28 அதிகாரத்துல ஃபுல்லா பார்த்தா அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். பவுலை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்ததை அவர் செய்து முடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில தைரியத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும், பலனில்லாத சூழ்நிலை வந்தாலும், தளர்ந்து போன்ற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்க அந்த வார்த்தைகளை சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆதியாகமத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாமை கர்த்தர் திடப்படுத்தினார், யாக்கோபை திடப்படுத்தினார். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னார். பயப்படாதே, நான் உன் தேவன் என்று சொன்னார். திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னார். ஒவ்வொரு மனிதர்களுக்கும், தேவ பக்தர்களுக்கும் வார்த்தை சொல்லி திடப்படுத்தினார். அதே தேவன் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் திடப்படுத்துவேன். ஆமென். திடமனதாயிருங்கள் என்று கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்க தைரியமா இருங்க. இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 3 அதிகாரம் 28 வசனம். உபாகமம் 3:28. நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்திலே மோசே யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து
அவனை திடப்படுத்தி பலப்படுத்து என்று மோசே இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் யோசுவாவை பலப்படுத்து, அவனை திடப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அந்த தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே யோசுவாவை கர்த்தர் பலப்படுத்த சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? யோசுவா மேல ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு பர்பஸ். ஆமேன். ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இந்த யோசுவாவுக்கு இருக்கிறபடினால அந்த யோசுவாவை கர்த்தர் சொல்லுகிறார், பலப்படுத்தி திடப்படுத்து யோசுவாவை. ஏனென்றால் அவனுக்குன்னு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன், அவனுக்குன்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். அவன் போய் இந்த ஜனங்களை கொண்டு போய் அந்த தேசத்துக்கு நடத்தி கொண்டு போய் அந்த தேசத்தை பங்கிட வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அதனால மோசே அவரை திடப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். அதுக்கு பிறகு நமக்கு தெரியும், உபாகமம் கடைசி அதிகாரத்துல அந்த யோசுவா மேல தன்னுடைய கையை வைத்து திடப்படுத்துகிறார். ஞானத்தின் ஆவி இறங்கி வருகிறது. மக்கள் முன்பாக சொல்லுகிறார், இவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று மேன்மைப்படுத்துகிறார். அப்படி தைரியப்படுத்தி அவரை வைக்கிறார். அது மாத்திரமல்ல, மோசே மரித்து போகிறார். மரித்து போனவுடனே யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் திடனற்று போய்விட்டார்கள். எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசே மரித்து போனாரே, இனி நாங்கள் என்ன செய்வோம்? எப்படி அந்த தேசத்துக்கு கடந்து செல்வோம்? எங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய யோர்தான் கடந்து போகிறதே, எப்படி நாங்கள் போவோம் என்று சொல்லி திடனற்று போன பொழுது யோசுவா புத்தகத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவா 1:6. பலங்கொண்டு திடமானதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆமேன். ஹல்லேலூயா. பலங்கொண்டு திடமனதாயிரு. முதல்ல மோசே மூலமாக ஆண்டவர் யோசுவாவை பலப்படுத்தினார். மோசே மரித்த பிறகு ஆண்டவரே டைரக்டா இந்த யோசுவாவை பார்த்து திடப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். திடமனதாயிரு, திடமனதாயிரு. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நீங்க திடன் இல்லாத நேரத்துல, ஒருவேளை தைரியம் இல்லாத நேரத்துல நம்முடைய ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவார். வார்த்தை மூலமாய் திடப்படுத்துவார், தேவ மனிதர்கள் மூலமாய் திடப்படுத்துவார். பைபிள் நீங்க வாசிக்கும் பொழுது திடப்படுத்துவார், நீங்க ஒரு பாட்டை கேட்கும் போது திடப்படுத்துவார். காரணம் என்ன தெரியுமா? எதற்காக உங்களை திடப்படுத்துகிறார் என்றால், உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலங்கொண்டு திடமனதாயிரு. ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்களோ என்னை திடப்படுத்துங்க, என்னை தைரியப்படுத்துங்க, என் வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவார். உங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். யோசுவா வாழ்க்கையில பாருங்க, திடப்படுத்தினார், பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னார். 11 அதிகாரத்துக்கு திருப்புங்க. 11 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. யோசுவா 11:23. அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவுக்கு கர்த்தர் திடப்படுத்தினது மாத்திரமல்ல, யோசுவா மேல வைத்திருந்த அந்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆமேன். அதை பங்கிட்டு கொடுத்தான். உபாகமத்துல 3 அதிகாரத்துல மோசே இடத்துல சொன்னது போல இந்த யோசுவா திடப்படுத்து, அவன் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிடுவான் என்று சொன்னது போல இந்த இடத்திலே பார்க்கிறோம், தேசத்தை பிடித்து ஜனங்களுக்கு யோசுவா பங்கிட்டான். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க மேல கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களை கர்த்தர் திடப்படுத்துவார். அவ்வப்போது சோர்வுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பள்ளங்கள் வரலாம், மேடுகள் வரலாம், யோர்தான் வரலாம், எரிக்கோ வரலாம், ஆயி வரலாம். ஆனால்
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், உங்களோடு கூட பேசுவார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகும் பொழுது கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறாரே என்றால் ஒரே ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா என்னை திடப்படுத்துறீங்க, இதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் யாரை திடப்படுத்தணும், நான் என்ன செய்யணும், எனக்கு சொல்லுங்கப்பா. நீங்க என் மேல வச்ச திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு அப்படியே நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்க மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை பெரியவங்க, வயதானவங்க ஒருவேளை என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இனி என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய போறேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆனா உங்களை கொண்டு கூட கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பெரியவங்களாகிய நீங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கணுமே, நீங்க தேசத்துக்காக ஜெபிக்கணுமே, அதற்காகவே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், அதற்காகவே உங்களை திடப்படுத்துவார். இப்ப கூட அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் பலவீனமா இருக்கேன்னு சொல்லாதீங்க. உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார், திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். காரணம், நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், நீங்க உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், எங்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். அதுக்காக கர்த்தர் உங்களை இன்றைக்கு திடப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதும் ஆண்டவரே, அவ்வளவுதான் வாழ்க்கைன்னு சொல்லாதீங்க. உங்களை கர்த்தர் திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். உங்களை கொண்டு கர்த்தர் நினைத்த காரியங்களை உங்களை கொண்டே செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாகவே இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் பிசாசு பல விதங்கள்ல பலவீனங்களை கொண்டு வந்து, போராட்டங்களை கொண்டு வந்து, பிள்ளைகளால உபத்திரவங்களை கொண்டு வந்து, பொருளாதார பிரச்சனை கொண்டு வந்து, சரீரத்திலே பலவீனங்களை கொண்டு வந்து நம்மளை அப்படியே தளர்ந்து போக பண்ணிடுவான். ஆனா அந்த நேரத்துல சொல்லுங்க, ஏசப்பா எங்களை திடப்படுத்துங்க, உம்முடைய தூதனை அனுப்பி திடப்படுத்துங்க, உம்முடைய வார்த்தையை அனுப்பி திடப்படுத்துங்க. நீங்க எங்களை திடப்படுத்திட்டீங்கன்னா நீங்க எங்க மேல வச்ச திட்டத்தை நாங்க செய்து முடிக்க எழும்புவாண்டவரேன்னு சொல்லுங்க. யோசுவா எவ்வளவு அழகா எழும்பினார் இல்லையா? சோர்ந்து போன அந்த மனிதனை ஆண்டவர் சொன்னார், எழும்பு யோசுவா, நீ இந்த கரையிலே உட்கார்ந்து துக்கமா இருக்கிறது போதும், எழும்பு, எழும்பு, பலங்கொண்டு திடமனதா இருந்து இந்த யோர்தானை கடந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கர்த்தர் பலப்படுத்தினார், திடப்படுத்தினார். அவர் மேல வைத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். ஆமென். நீங்க ஒருவேளை வாலிபர்களா இருக்கலாம், ஒருவேளை திருமணமானவர்களா இருக்கலாம், படிக்கிற சின்ன பிள்ளைங்களா கூட இருக்கலாம், வயதானவர்களா இருக்கலாம். உங்கள் ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஒரு நோக்கமும் இல்லாமல் உங்களை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்க வைக்க மாட்டார். ஆமென். ஒரு நோக்கத்தோடு கூட தான் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக அனுப்பி உங்களை திடப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். இந்த வார்த்தையாகிய மன்னா உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. நான் பலவீனமானவன், மோசே அன்னைக்கு சொன்னாரு, நான் திக்குவாய், நான் மந்த நாவு, என்னால ஒன்னும் செய்ய முடியாதுன்னாரு. ஆனா அந்த மனிதனை கொண்டுதான் பார்வோனுக்கு முன்பாக நிற்க வைத்து, முச்செடி முன்பாக தைரியப்படுத்தி, ஒரு வார்த்தை கொடுத்து, இருக்கிறவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவரை அழைத்து திடப்படுத்தி பார்வோனுக்கு முன்பாக நிற்க வைத்து ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை கடந்து வருகிறது. உங்களுக்குன்னு ஒரு பணியை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நீங்க திடப்படுங்கள், கர்த்தருக்குள் திடப்படுங்கள். இப்ப வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருது இல்லையா? இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எஸ்ரா தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எஸ்ரா 5:2. அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். ஆமென். இங்க பார்க்கிறோம், செருபாபேல் என்ற ஒரு தெய்வ மனிதன், அடுத்தது யெசுவா, இவர்கள் எல்லாரும் ஒரு கூட்டமாக எழும்புறாங்க. எல்லாரும் எழுந்து ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுறாங்க. அப்போ அவர்கள் செயல்படும் பொழுது பல எதிர்ப்புகள் வந்தது.
ஆலயத்தை கட்டுறதுன்னா சும்மாவா? பயங்கரமான எதிர்ப்புகள் வந்தது. ஆனா அந்த எதிர்ப்புகள் மத்தியில அவர்களை திடப்படுத்தும்படி கர்த்தர் தீர்க்கதரிசிகளை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் ஆலயத்தை கட்டணுங்கிற வாஞ்சையோடு கூட, ஒரு நோக்கத்தோடு கூட கட்ட துவங்கும் பொழுது அவர்களை திடப்படுத்த தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இதை ரொம்ப கிளியரா நம்ம வாசிக்கணும்னா ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நம்ம போனோம். அந்த தீர்க்கதரிசி ஆகாய் தீர்க்கதரிசி தான். நீங்க ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நேராக வேதத்தை திறந்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஆகாய் 2:4. ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடனே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது பல தடைகள் வந்த பொழுது ஆண்டவர் ஆகாய் என்ற தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், செருபாபேலே நீ திடன்கொள். 4ஆம் வசனம், செருபாபேலே நீ திடன்கொள். யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள். நீங்க எல்லா ஜனங்களே, ஆலயத்தை கட்டுகிற எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், என்னுடைய ஆவியானவரும் என்னோடு கூட இருப்பார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த இடத்திலே அவர்களை திடப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கும் பொழுது கர்த்தர் திடப்படுத்துகிறாரே என்றால் ஒரு நோக்கம் இல்லாமல் யாரையும் திடப்படுத்த மாட்டார். அப்போ திடப்படுத்துகிறார் என்றால் புரிந்து கொள்ளணும், நீங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இங்கு செருபாபேலையும் யோசுவாவையும் ஜனங்களையும் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக திடப்படுத்துகிறாரே என்றால் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வேலையை செய்யுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், தைரியமாயிருங்கள் என்று சொல்லி திடப்படுத்துகிறார். நான் உன் கூட இருக்கிறேன், என்னுடைய ஆவியானவர் கூட இருப்பார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் கூட இருந்தா நமக்கு என்ன கவலை இல்லையா? இங்க பார்க்கிறோம், ஆலயத்தை கட்டுங்கள், ஆலயத்தை கட்டுகிற வேலை இவர்கள் 2 பேரும் செய்து கொண்டிருந்தார்கள் ஜனங்களோடு இணைந்து. அப்போ பல எதிர்ப்புகள் வந்த பொழுது நம்ம நெகேமியா புத்தகத்துல பாத்தீங்கன்னா எருசலேம் அலங்கத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது சன்பல்லாத் தொபியா வந்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இவர்களோடு கூட இணைந்து அந்த நல்ல வேலையை செய்யும்படி கைகளை திடப்படுத்தினார்கள் பார்க்கிறோம். இங்கேயும் அப்படிதான், செருபாபேலும் யோசுவாவும் ஆலயத்தை கட்ட தொடங்கின உடனே ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து இவருடைய கைகளை திடப்படுத்தி நாங்களும் கட்டுகிறோங்கிறாங்க. ஆனாலும் அந்த நேரத்துல ஆவியானவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி இவர்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, இந்த ஆலய கட்டுமான பணியை பாதியில விட்டுறக்கூடாது என்பதற்காக நான் கூட இருக்கிறேன், நீ தைரியமா இரு என்று திடப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே வார்த்தை தான் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உங்க வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, நீங்களே அந்த ஆலயம், நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆலயம். நம்முடைய ஆலயத்தை கட்டணும், பரிசுத்தமாய் காத்து கொள்ளணும். சத்துரு பல விதங்கள்ல நம்முடைய ஆலயத்தை இடித்து போட்டு இருக்கிறான், நம்முடைய குடும்பமாகிய ஆலயத்தை இடித்து போட்டு இருக்கிறான், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையாகிய ஆலயத்தை இடித்து போட்டு இருக்கிறான். கர்த்தருக்காக வாழணும் என்று, மகிமையான ஊழியத்தை செய்யணும் என்று நம்ம நினைத்திருக்கிற அந்த ஆலயத்தை இடித்து போட்டு இருக்கிறான். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? திடன் கொண்டு வேலையை நடத்துங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயமாகிய ஆலயத்தை கட்டுங்கள், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையாகிய ஆலயத்தை கட்டுங்கள், உங்களுடைய ஜெப வாழ்க்கையாகிய அந்த ஆலயத்தை கட்டுங்கள், இடிந்து போன ஆலயத்தை கட்டுங்கள், இடிந்து போன அலங்கத்தை கட்டுங்கள், குடும்ப வாழ்க்கையை கட்டுங்கள். நீங்க கட்டும் பொழுது சோர்வுகள் வரலாம், ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை திடப்படுத்துகிறார் என்று சொல்லிக் கொள்ளுங்கள்.
இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது ஆலயம் என்பது ஆத்துமாக்களை குறிக்கிறது. நம்ம ஒரு பக்கம் ஆலயம், அதே போல தேவனற்ற பிள்ளைகளை தேடி சென்று அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை ஆண்டவர் பக்கமாக திருப்பும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் ஆலயமாய் மாறுகிறார்களே, அதுவும் ஆலயத்தை கட்டுகிற பணி அல்லவா? அது சுவிசேஷ பணியை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், அதாவது மலைகளிலே போய் மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சோ இந்த உலகத்திலே நம்ம போய் எல்லா மனிதருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி, ஏசப்பா உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவனோடு இருக்கிறார், உங்களுக்காக மரித்தார், ஆனாலும் சதாகாலங்களில் உயிரோடு இருக்கிறார், உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவார், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, உங்களுடைய பாவத்தினால் வந்த சாபங்கள் மாறும் என்று சொல்லி அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறது ஆலயத்தை கட்டுவதற்கு சமம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம் லிட்டரலா பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டணும். நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு மிஷனரிஸ்க்காக ஜெபித்தோம். கர்த்தருடைய கிருபையினால அநேக தேவ பிள்ளைகளுடைய காணிக்கையினால கிட்டத்தட்ட 12 ஆலயங்களை 11 ஆலயங்களை கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினாரே. இன்னும் ஆலயங்களை நம்ம கட்டணுமே, இன்னும் ஆலயங்களை கட்டணுமே. இதற்காக தான் கர்த்தர் நம்மை திடப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு ஏன் நம்மளை வைத்திருக்கிறார், ஜீவனோடு வைத்திருக்கிறார்? நான் அடிக்கடி நினைப்பேன், நான் பலவீனமானவள், சிறு வயதிலேயே மரித்து போயிருக்கணும், ஏன் ஜீவனோடு வைத்திருக்கிறார்? இப்படி நிறைய பேரை ஆண்டவர் பக்கம் திருப்பி அவர்களை தைரியப்படுத்தி அந்த இடிந்து போன ஆலயங்களை கட்ட, சோர்ந்து போன ஆலயங்களை கட்ட கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதே போலதான் உங்களை குறித்தும் கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். நீங்களும் சுவிசேஷ ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவர் இல்லாத மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுத்து அந்த ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுவது ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு அடையாளம். ஆலயத்தை கட்டுவதற்கு அடையாளம். ஆலயத்தை கட்டுவது சாதாரண காரியம் கிடையாது. பலவிதமான மனிதர்கள் எழும்புவாங்க. என் சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு எதிர்ப்பு உண்டாகும். நீங்க ஊழியம் செய்கிறவங்களா இருந்தா சொந்த குடும்பத்திலேயே எதிர்ப்பு வரும். ஆண்டவரே சொல்லிட்டார், உங்களுடைய வீட்டாரே உங்களுக்கு சத்துரு. ஆண்டவருக்கு அவருடைய சொந்த குடும்பத்தினரால் அங்கீகரிக்கப்படல. கவலைப்படாதீங்க, ஒன்னே ஒண்ணு தெரியும், சொந்த குடும்பத்தினர் உங்களை எதிர்த்து நின்றாலும், உங்களுடைய நண்பர்கள் உங்களை எதிர்த்து நின்றாலும், சத்துருக்கள் எழும்பி நின்றாலும் உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களை திடப்படுத்துகிற, உங்களை ஆட்கொண்ட, உங்களுடைய தைரியப்படுத்துகிற சேனைகளின் கர்த்தர், ஹல்லேலூயா, உங்களோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை திடப்படுத்துகிறவர், உங்களை தைரியப்படுத்துகிறவர், ஊழியத்தை செய்வதற்கு உங்களுக்கு கிருபை பாராட்டுகிறவர், ஆலயத்தை கட்டுவதற்கு உங்களை திடப்படுத்துகிறவர். உங்களுடைய சொந்த ஆலயத்தை, இடிக்கப்பட்ட ஆலயத்தை கட்டுவதற்கு, பரிசுத்தம் இல்லாத அந்த இடத்திலே பரிசுத்தம் உள்ள ஆலயத்தை கட்டுவதற்கு உங்களை திடப்படுத்துகிறவர் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், திடமனதாயிருங்கள், தைரியமாயிருங்கள், திடமனதாயிருந்து ஆலயத்தை கட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள். பிரியமானவர்களே, உங்களை குறித்து கர்த்தர் வைத்த திட்டம் என்ன? ஆலயத்தை கட்டணும். முதல்ல யோசுவா வாழ்க்கையில பார்த்தோம், உங்களை குறித்து கர்த்தர் வைத்த திட்டம் என்ன? ஏன் உங்களை திடப்படுத்துகிறார்? ஜனங்களுக்கு அந்த சுதந்திரத்தை பங்கிட. பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஜெபித்து 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 மற்றவர்களுக்காக, குடும்பத்துக்காக ஜெபித்து ஆசீர்வாதங்களை பங்கிடுகிறவர்களா இருக்கணும். வீட்டுல இருக்கிற ஸ்திரீயானவள், அடுப்படியில இருக்கிற ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள் என்று வேதத்திலே பார்க்கிறோமே. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தாலும் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். பெண்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். சிறு பிள்ளைகளை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நீங்க ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று பிறருக்கு பங்கிடணும், பிறருக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கணும். இது உங்கள் மேல கர்த்தர் வைத்த நோக்கம். இன்னொரு பக்கம் ஆலயத்தை கட்டணும். இயேசு இல்லாத ஜனங்களுக்குள்ள இயேசுவை சொல்லி கொடுத்து அவர்களை தேவனுடைய பக்கமாய் திருப்புகிற வேலை, அந்த ஆலயத்தை கட்டணும். இதற்காகத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதற்காகத்தான் கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார்.
இதற்காகத்தான் கர்த்தர் திடப்படுத்துகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தைரியப்படுத்துகிறார். யோசுவாவை தைரியப்படுத்தின ஆண்டவர், திடப்படுத்தின ஆண்டவர். அது மாத்திரமல்ல, செருபாபேலை திடப்படுத்தின ஆண்டவர். செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார், செருபாபேலே நீ கவலைப்படாதே. ஆமென். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். பெரிய பெரிய பர்வதங்கள்லாம் வந்து ஆலயத்தை கட்டுவதற்கு தடுக்கிறது. அப்பதான் ஆவியானவர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். ஏனென்றால் அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். ஆலயத்தை கட்டுவதற்கு தலைக்கல்லை கொண்டு வருவான். ஆமேன். அதுதான் கிறிஸ்து. கிறிஸ்துவே மூளைக்கு தலைக்கல். ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை கொண்டு போய் ஒவ்வொரு இடங்களிலும் பறைசாற்றி அவரை பற்றி சொல்லி நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லி திடப்படுத்தும் பொழுது ஆலயம் கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆலயம் கட்டப்படுகிறது. உண்மையிலே பணத்தை கொடுத்தா, லட்சங்கள் கொடுத்தா உலக பிரகாரமான ஆலயங்கள் கட்டப்படும். ஆனா உங்களுடைய ஒரே ஒரு வார்த்தையும் உங்களுடைய முழங்காலும் ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட முடியும். ஆண்டவருடைய பார்வையில அந்த ஆலயத்தை கட்டுறதை விட ஒரு பாவியை மனம் திரும்ப வைக்கும் பொழுது நீங்க கட்டுறீங்களே, இந்த ஆலயம் விலையேற பெற்றது. பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆமேன். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல சொல்ல போறீங்க, ஆண்டவரே என்னுடைய தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்தி என்னுடைய தளர்ந்த கைகளை திடப்படுத்திட்டீங்க. காரணம் நான் மற்றவர்களை திடப்படுத்த, காரணம் நான் மற்றவர்களை திடப்படுத்தி ஆபத்திலிருந்து விடுதலை உண்டாக்க, தைரியமாய் அவர்கள் ஆண்டவரை நீந்தி கரையேற தப்பி பிழைக்கும்படி நான் மற்றவர்களை திடப்படுத்தும்படி என்னை திடப்படுத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரே ஏன் என்னை திடப்படுத்துகிறீர்? இன்னைக்கு ஏன் இந்த வார்த்தை மூலமா என்னோடு பேசினீர்? ஹல்லேலூயா. நான் மற்றவங்களுக்காக முழங்கால்ல நின்று ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் மற்றவங்களுக்கு பங்கிடணுமே. என்னை குறித்து நீர் வைத்த நோக்கம் நிறைவேறணுமே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நான் எழும்புவேன், ஜெபிப்பேன், ஜனங்களுக்கு பங்கிடுவேன்னு சொல்லுங்க. இன்னும் ஏன் ஆண்டவர் திடப்படுத்துகிறார்? நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஏன் திடப்படுத்துகிறார்? உங்களை கொண்டு ஆலயங்களை கட்ட, இடிக்கப்பட்ட அலங்கங்களை கட்ட, உங்களுடைய சொந்த ஆலயத்தை முதல்ல கட்ட, உங்களுடைய சொந்த குடும்பங்களை நீங்கள் கட்ட. அது மாத்திரமல்ல, இயேசு இல்லாத இடங்களில ஆண்டவரை பற்றி சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அது நிமித்தமாய் ஆலயத்தை கட்டுவதற்காக தான் கர்த்தர் உங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லிருங்க, அப்பா என்னை குறித்து நீர் வைத்த திட்டங்களை நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடுறேன் ஆண்டவரே, ஆலயத்தை கட்ட அர்ப்பணிக்கிறேன், நீங்க என்னை திடப்படுத்துங்க. நீங்க என்னை திடப்படுத்திட்டா போதும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவரே நான் வாழ்ந்துருவேன், திடப்படுத்தப்பட்டுருவேன் கர்த்தாவே, நான் மற்றவங்களை திடப்படுத்துவேன்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது இப்பொழுது ஆண்டவர் உங்களை திடப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா உம்முடைய திடப்படுத்துகிற வார்த்தைகள் இன்றைக்கு எங்களுக்கு நேராக கடந்து வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கர்த்தர் முதல்ல நம்மளை திடப்படுத்துகிறார். நம்மை திடப்படுத்துகிற ஆண்டவர் நம்மை கொண்டு மற்றவர்களை திடப்படுத்துகிறார், மற்றவர்களை திடப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவர்களை திடப்படுத்துவது ஒரு பெரிய ஊழியம். ஆபத்தில் அவர்களை தப்புவிப்பது ஒரு பெரிய ஊழியம். இன்னைக்கு பிரியமானவர்களே, ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை இந்த செய்தியை கேட்க வைக்கல. உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் ஆலயங்களை கட்டணும்னு விரும்புகிறார். இயேசு இல்லாத இடங்களில ஆலயங்கள் கட்டப்படணும், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்படணும், உங்களுடைய சொந்த குடும்பம் கட்டப்படணும். அதற்காகவே கர்த்தர் உங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறாரே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் ஆலயத்தை கட்டுவதற்கு எழும்புகிற ஆண்டவரே, ஊழியத்தை செய்வதற்கு எழும்புகிற ஆண்டவரே, மற்றவர்களை திடப்படுத்துறதுக்கு நான் எழும்புகிறேன் ஆண்டவரே. இயேசு இல்லாத மக்களுக்கு உம்மை பற்றி சொல்லி அவர்கள் உம் பக்கம் வருவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே,
உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், திடப்படுத்துகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலேயும் கர்த்தர் மகிமையான காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே திடப்படுத்துகிற உம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளே இறங்கி வரட்டும். பலப்படுத்துகிற உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக கடந்து வரட்டும் ஐயா. உம்முடைய ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பிழைப்பார்கள். அவர்கள் பிழைக்கும் பொழுது அவர்கள் மற்றவர்களையும் பிழைக்க வைப்பார்களே. அப்படிப்பட்ட வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வரட்டும். திடப்படுத்துங்க ராஜா, திடப்படுத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்ற பிள்ளைகளை திடப்படுத்துங்க ராஜா. இன்னைக்கு திடப்படுத்துங்க அப்பா. ஆபத்துல சோர்ந்து போன பிள்ளைகளை தைரியப்படுத்தி திடப்படுத்துங்க ராஜா. உம்முடைய பலனை தட்டி எழுப்புங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகளை தட்டி எழுப்புங்க அப்பா. அவர்கள் தப்பி கரை சேரணுமே, இந்த பிரச்சனைகளை தாண்டி செல்லணுமே, இந்த போராட்டங்களை தாண்டி செல்லணுமே. அதற்கு கிருபை பாராட்டுங்க, திடப்படுத்துங்க ராஜா. நம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்துங்க. அது மாத்திரமல்ல ராஜா, நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும்படி நம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்துங்க ராஜா. யோசுவா ஆண்டவரே ஜனங்களுக்கு பங்கிடும்படி அவனை திடப்படுத்தினீரே, அதே போல உம்முடைய பிள்ளைகளை மேல வைத்திருக்கிற அந்த நோக்கம் நிறைவேறும்படி உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்துங்க ராஜா. இவர்கள் ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே, பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களாக ஆண்டவரே, தன்னுடைய கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே அவர்களுக்கு பங்கிடுகிறவர்களாக அப்பா, ஆசீர்வாதமாய் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்களாக மாறும்படி இவர்களை திடப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, உம்முடைய ஞானத்தின் நாவியினால நிரப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, ஆலயத்தை கட்டும்படி அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும்படி உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்துங்க. யாரெல்லாம் உம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றாங்களோ, ஏசப்பா நீங்க இல்லாத பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றாங்களோ, என்னுடைய சொந்த குடும்பத்தை கட்டுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றாங்களோ, அவர்கள் மேல உம்முடைய திடப்படுத்தும் அபிஷேகம் கடந்து வரட்டும் ஐயா. திடப்படுத்துகிற வார்த்தைகள் கடந்து வரட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க, நான் உன் நடுவிலே இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆவியானவர் உன் நடுவிலே நிலை கொண்டிருப்பார் என்று சேனைகளின் கர்த்தர் நீ சொல்லுங்க ராஜா. ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், நாங்க தைரியமா நம்முடைய ஊழியத்தை செய்வோமே. கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. என்னோடு இணைந்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் சரீரத்துல, ஒவ்வொருவர் வாழ்க்கையில, ஒவ்வொருவருடைய இருதயத்துல உம்முடைய திடப்படுத்துகிற வார்த்தைகள் தொனிக்கட்டும் ஐயா. இவர்களை தைரியப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை இவர்களை தைரியப்படுத்தட்டும். இவர்கள் மேல வைத்த நோக்கம் நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த சோர்வுக்கு காரணமான வியாதிகள், பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. மனுஷனுடைய வார்த்தையினால, நிந்திக்கிற வார்த்தையினால வந்த வேதனைகள் மாறட்டும் ஐயா. அவமானங்கள் மாறட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுங்க. உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவரை நிற்க பண்ணுங்க ராஜா, நிற்க பண்ணுங்க அப்பா. எப்படிப்பட்ட போராட்டங்களோ இவர்களை வேதனைப்படுத்தி இருந்தாலும், பொருளாதார பிரச்சனைகள் இவர்களை கஷ்டப்படுத்தி இருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்துவீராக. சரீரத்தில் பலவீனத்தினால சோர்ந்து போன பிள்ளைகளை திடப்படுத்துவீராக. தள்ளாடின முழங்கால்களை திடப்படுத்துவீராக. தளர்ந்த கைகளை திடப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா பிரச்சனைக்கு காரணமான வியாதிகள், பிரச்சனைக்கு காரணமான போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, விலகுவதாக. உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும், ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்யுங்க. இவர்களை கொண்டு செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடக்கூடாது ராஜா. அப்படி அவர்களை திடப்படுத்தி ஓட வைங்க. கிருபையாய் நடத்துங்க. எங்களோடு கூட இன்னைக்கு பேசினதற்காய் ஸ்தோத்திரம், திடப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம், தைரியப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். நோக்கத்தை அறிந்து கொள்ள கிருபை பாராட்டினபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நலங்கத்தை பார், தெருக்களின் நலங்கோலத்தை பார்.
தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் திடப்படுத்தி இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார். உண்மையாகவே உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது. ஆமேன். நீங்க எழும்புங்க, கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். உங்களை கொண்டு மற்றவர்களையும் திடப்படுத்துவார். கர்த்தருடைய நோக்கத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில நீங்க எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.